அவருக்கு டைம் ஆயிடுச்சு. மீன் வேணுமா? இப்போ மீன் சாதம் வேணும். ஒரு மீன் போட்டேன், சாப்பிட்டுட்டாரு. இப்போ மீன் வேணுமா? ஒரே தொல்லை பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜை விட்டு நவர்றதில்ல பாருங்க. மீன் வேணுமா? எடுத்துக்கோ போய். கூலிங்காக இருக்குதா ஜில்லுன்னு இருக்கா பாருங்க. அங்கே பாருங்க பார்க்குது பாரு. மீன் எடுத்தாச்சு. இரு 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 உனக்குதா. வா 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 வா. வேக வச்சு தான் போடணும். பச்சை தான் ஒன்று சாப்பிட்டு அப்புறம் தரேன். வேணுமா? உக்காந்துட்டார் பாருங்க. இனி அதை எடுத்து வெந்த பின்னாடி நான் சாதத்தில் போட்டு வைக்கிற வரைக்கும் இந்த இடத்து வேகுது. அங்கே பாரு, வேகுது பாரு. அதோ கொதிக்குது பாரு. வா பார்க்கலாம் வா. இதோ கொதிக்குது பாரு. பார்த்தியா? இப்போ நல்லா வெந்த உடனே உடச்சி அதுலேயே சாதம் போட்டு கிளறி இன்றைக்கு நாளைக்கு வச்சுருவோங்க. ஏன்னா பெரிய மீனாக இருக்குது. காலையிலே ஒரு குட்டி மீன் சாப்பிட்டு போயிட்டார். இப்போ பாருங்கள் அந்த வேகிறதுக்கு என்ன பாடு. வேகுதா? சுடுதா? ஐயோ வாய் சுட்டுருச்சா? இந்த தங்க வாய் சுட்டுருச்சா? சரி இரு வேகட்டும் 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 வேகட்டும்னு சொல்லிட்டேன். சுடுதே, சூடாக இருக்குது, கொதிக்குது. வாய் வச்சா அவ்வளோதான். சூடாக இருக்கா? சூடு ஆறட்டும் சாமி. இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டார் பாருங்க எங்கள் சிம்பாவே. காலையில் பாருங்க ஏன் சாப்பிட்டு தூங்குறாரு நல்லா. இந்த சாப்பிட்ற வரைக்கும் நவராங்க பாருங்க. சுடுது. மீன் வேகுதா? அதுக்குள்ளே தான் வேகுதா மீன்? அங்கே பாருங்க மீன் வேகுதா சாமி? சிம்பா மீன் வேகுதா? ஆமே ஆமே. ஐயோம்மா வரையிரு போய் மேலே எகிரி எடுத்துறதான். திரு கொதிக்குது. சூடாக இருக்குதே. இரு உன் பிளேட்டில் உன் கிண்ணத்தில் வைக்கிறேன். வடை சட்டியில் வாங்கி வைக்காத, அடிச்சிடுவேன். அவர் பட்டை கிளப்புறாரு. அவர் கிண்ணம் அது, அவர் இடம். அங்கே கிண்ணத்தை விளக்கி ஆறிடுச்சு. சூடாக இருக்கும் கொஞ்சம் பாருங்க. என்ன அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காரு உட்காந்து. அவ்வளோதான். சாப்பிட்டு தண்ணி கொஞ்சம் வச்சுட்டோம்னா குடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.